அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். எனக்கு தற்போது 27 வயதாகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு என்று நிறைய குடியிருப்பு கட்டிடங்களும் உள்ளன. அதில் நிறைய குடும்பங்கள் வாடகைக்கும் உள்ளன. எங்களுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றும் உள்ளது. அதில் ஒரு வீடும் காலியாக இருந்தது. அப்போது கையில் குழந்தையுடன் ஒரு பெண் வந்து என் அப்பாவிடம் வீடு வாடகைக்கு இருக்கு என்று சொன்னார்கள். அதான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னாள். அப்போது என் அப்பா அவளை பற்றி விசாரித்தார். அப்போதுதான் அவளுடைய பெயர் சங்கீதா என்றும் அவளுடைய வயது 25 என்றும் அவள் பக்கத்து ஊர் என்றும் சொன்னாள். அவளுடைய கணவன் வெளிநாட்டில் வேலை செய்வதாக சொன்னாள். அவள் காதல் திருமணம் செய்ததால் அவர்களின் வீட்டில் யாரும் பேசவில்லை என்றும் கூறினாள். சரி, கதைக்கு வருவோம். எங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் அவளை இருக்கச் சொன்னார் என்னுடைய அப்பா. சங்கீதா பார்க்க நல்ல கலையாக மாநிறமாக இருந்தாள். ஒரு 5 அடி உயரம் இருப்பாள். ஒரு நாள் நான் தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரங்களுக்கு தண்ணீர் விடுவதற்காக சென்றேன். அப்போது வீட்டு வாசலில் அவள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தாள். என்னை பார்த்ததும் வாங்க அண்ணா என்று கூறினாள். நான் நல்லா இருக்கியாமா என்று நலம் விசாரித்துவிட்டு தோட்டத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா என்று சொல்லிவிட்டு நானும் கிளம்பினேன். அவளும் சரி அண்ணா என்று கூறினாள். நான் தோட்டத்தில் மோட்டார் ரூம் சென்று அதனை ஆன் செய்துவிட்டு தென்னை மரங்களை பார்க்க சென்று விட்டேன். நான் இருப்பது தெரியாமல் அவள் அப்போது குளிப்பதற்காக மோட்டார் ரூம் அருகில் வந்தாள். நான் வெகு தூரத்தில் இருப்பதால் அவள் அங்கு குளித்து கொண்டு இருந்தாள். நான் தோட்டத்தில் இருந்து மோட்டார் ரூம் அருகில் வருவதை பார்த்தாள். உடனே அவள் ஆடைகளையெல்லாம் சரி செய்து கொண்டு மோட்டார் ரூம் உள்ளே சென்று விட்டாள். நானோ மனதில் நினைத்து கொண்டேன், இப்படி ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாளே என்று. அவளுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாளே என்று நானும் சந்தோஷப்பட்டேன். பின்னர் ஒரு நாள் நான் அவளுடைய வீட்டிற்கு வாடகை பணம் வாங்குவதற்காக சென்றேன். அவள் வீட்டு வாசலில் நின்று கதவையும் தட்டினேன். அவளை காணவில்லை. சரி, பின்புறம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பாள் என்று நான் நினைத்தேன். பின்னர் பின்புறம் சென்று பார்க்க அவளோ பின்புறம் நின்று கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு உணவு கொடுத்து கொண்டு இருந்தாள். நான் அவளிடம் வாடகை பணம் கேட்டேன். அப்போது கொஞ்சம் குழந்தையை பிடிங்க, நான் பணம் எடுத்துட்டு வரேன் என்றாள். அவள் குழந்தையை கொடுக்கும்போது என்னுடைய கையோ அவளுடைய உடம்பில் தொட்டது. அதுவரை எனக்கு அவள் மீது எந்தவிதமான தப்பான எண்ணமும் வந்தது இல்லை. நான் எப்போது அவளுடைய குழந்தையை வாங்கும்போது அவளை தொட்டேனோ அன்று முதல் என்னுடைய மனம் மாறியது. அவளை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. அவளுடைய கணவனோ வெளிநாட்டில்தான் இருக்கிறான். இவளுக்கோ சின்ன வயது. கண்டிப்பாக அவளுக்கு உடல் தேவை இருக்கும். எப்படியாவது இவளை வளைத்து போட்டு நாம் அனுபவிக்க வேண்டும். யாருமே இல்லாததால் இவளை நாம் நினைத்த போதெல்லாம் பலமுறை அனுபவிக்கலாம் என்ற எண்ணமும் என் மனதில் எழுந்தது. இதனால் இவளை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்று அன்று முதல் நான் என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன். அன்று இரவு அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜும் அனுப்பினேன். அவளும் பதிலுக்கு எனக்கு சாப்பிட்டீங்களா என கேட்டாள். அவளும் தனிமையில் இருப்பதால் அவளும் என்னிடம் நன்றாக பழக ஆரம்பித்தாள். அவள் என்னை வாடா போடா என்று கூப்பிட நானும் அவளை வாடி போடு என்று கூப்பிடும் அளவுக்கு நாங்கள் தினமும் பேசி பழகி நெருக்கமானோம். நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய உரையாடல் வேறு மாதிரியெல்லாம் செல்ல ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலை ஒரு 4 மணி இருக்கும். அவளுடைய வீட்டுக்கு போய் நான் பைக்கில் இருந்தபடியே ஹாரன் அடித்தேன். அப்போது அவள் வெளியே வந்தாள். சேலை உடுத்திருந்தாள். சேலையில் இடுப்பு தொப்புள் தெரியும்படி கட்டியிருந்தாள். அதை பார்க்கும்போது எனக்கு அவள் மீது இன்னும் ஆசை அதிகமானது. நான் பார்ப்பதை பார்த்த அவளோ, டேய் என்னடா இப்படி பார்க்குற, எல்லோருக்கும் இருக்கிறது தான் எனக்கும் இருக்கு என்று நான் சொன்னாள். பிறகு நான் அவளுடைய வீட்டுக்குள் சென்றேன். உன் புருஷன் இல்லாதப்போ உன்னை நான் முழுசாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என்று சொன்னேன். அவள் சிரித்தாள். எனக்கும் உன் மீது ஆசை இருக்கிறது. ஆனால் அதை எப்படி உன்னிடம் நேரடியாக சொல்வது என்று தான் நான் இவ்வளவு நாளாக தவித்து வந்தேன் என்று சொன்னாள். அவளை நேரடியாகவே இப்படி சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு அவளே என் கையை பிடித்து அவளுடைய இடுப்பின் மீது வைத்தாள். உடனே நானோ அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். அந்த சமயம் பார்த்து அவளுடைய குழந்தை பசியால் அழ ஆரம்பித்தது. கொஞ்சம் பொறுங்கள், என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்து விட்டு வருகிறேன். அதன் பிறகு நம்முடைய வேலையை ஆரம்பிக்கலாம் என சென்று விட்டாள். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய குழந்தையை பசியாறி விட்டு குழந்தையையும் தூங்க வைத்துவிட்டு மீண்டும் என்னிடம் வந்தாள். அப்போது நானும் அவளும் தனிமையில் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அவளுக்கும் இளம் வயது.
பத்தாத குறைக்கு அவளுடைய கணவனும் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அவளுக்கு உடல் தேவையும் அதிகமாக இருந்தது. அதனால் அவள் எனக்கு பல விதங்களில் எனக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாள். அதன் பிறகு நான் ஆசை தீர அவளை அனுபவித்தேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அவருடைய கணவனும் வெளிநாட்டில் இருப்பதால் இதை நாங்கள் இருவரும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இதனால் எங்களுக்குள் தகாத உறவு ரொம்ப நெருக்கமானது. நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை என்ற அளவுக்கு எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது. உல்லாசமாக இருக்கும் நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் நாங்கள் இருவரும் சேட் செய்வோம், செல்போனில் பேசி எங்களுடைய தகாத உறவை வளர்த்து வந்தோம். ஒரு நாள் நானும் சங்கீதாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கும் கணவன் திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் சங்கீதாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வீட்டுக்கு வந்துவிட்டானா என நான் அதிர்ச்சியானேன். அதன் பிறகு சங்கீதா சென்று பயத்துடனே கதவை திறந்தாள். அங்கு வந்தது அவருடைய கணவன் அல்ல, கணவனுடைய உறவினர். அவர் திடீரென இந்த வீட்டுக்கு வருவார் என நானும் சங்கீதாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் வீட்டுக்குள் வரும்போது நான் வீட்டில்தான் இருந்தேன். இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். யார் இந்த பையன்? சின்ன வயசு பையனாகவும் இருக்கான், கதவு வேற பூட்டிகிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே என்னம்மா பண்ணுற என்று கேட்டார். அப்போது சங்கீதா பயத்துடனே கதவையெல்லாம் பூட்டலையே, கதவு காற்றுல சாத்திருச்சு, இவர் வேறு யாரும் அல்ல, வீட்டுடைய உரிமையாளர் பையன்தான், ஏதோ ஒரு பொருளை எடுக்க வந்தார், நான் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் தான் காத்தடிச்சு கதவை சாத்திருக்க தவிர நான் கதவை ஒன்றும் பூட்டலையே என்று சொல்லி அவளும் சமாளித்தாள். ஆனால் வந்த சங்கீதாவின் கணவனுடைய உறவினருக்கோ எங்கள் மீது சந்தேகம் எழுந்தது. மேலும் அவர் மாதம் கரெக்டாக பணம் அனுப்புகிறான்லம்மா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே, உனக்கு ஏதாவது உதவினா என்னை உடனே கூப்பிடுமா, நான் உனக்கு என்ன உதவியோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் என்று சொல்லி நலம் விசாரித்து விட்டு சென்றார். ஆனால் அவர் போகும்போது திரும்பி என்னையும் சங்கீதாவையும் மீண்டும் ஒரு முறை பார்த்து விட்டு சென்றார். அவர் திரும்பி பார்த்தது எங்களுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை நடந்த சம்பவத்தை அவர் வெளிநாட்டில் இருக்கும் சங்கீதாவுடைய கணவனிடம் சொல்லிவிடுவாரோ என நாங்கள் அஞ்சினோம். இதனால் எங்களுக்குள் தகாத உறவுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுமோ எனவும் நாங்கள் அஞ்சினோம். ஆனால் நாங்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. அதன் பிறகு சங்கீதாவுக்கு அவனுடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஃபோன் செய்தாலும் கூட எப்போதும் போலதான் பேசினார். நான் அந்த வீட்டில் இருந்தது, உறவுக்காரர் வந்து பார்த்தது, எங்கள் இருவரும் நெருக்கமாக இருந்ததை பார்த்தது எல்லாம் எதுவுமே அவரிடம் சொல்லவில்லை. இதனால் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அவர் எதுவுமே சொல்லவில்லை என நாங்கள் ரொம்ப குஷியானோம். அதன் பிறகும் எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்தது. மீண்டும் நான் பழையபடி சங்கீதாவின் வீட்டிற்கு சென்று அவருடன் தொடர்ந்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் சங்கீதாவுடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருவதாக தகவல் வந்தது. அவர் 1 மாத காலம் மட்டுமே ஊரில் இருப்பார் என்றும் சங்கீதாவிடம் சொன்னாள். அதனால் 1 மாத காலம் நம்முடைய உறவை தொடர வேண்டாம், நாம் நேரில் சந்தித்து கொள்ள வேண்டாம், அப்பப்போ ஃபோனில் மட்டுமே பேசிக்கொள்வோம், என் கணவன் சென்ற பிறகு நாம் மீண்டும் நம்முடைய உல்லாச வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்று சங்கீதா என்னிடம் சொன்னாள். நானும் சரியென அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். சொன்னது போலவே சங்கீதாவுடைய கணவரான அருண்குமாரும் லீவுக்கு ஊருக்கு வந்தார். அதன் பிறகு அவர் அன்றாட சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சங்கீதா எனக்கு ஃபோன் செய்து பேசியும் வந்தாள். அதனால் அருண்குமார் யார்கிட்ட தன்னுடைய மனைவி அடிக்கடி தனியாக சென்று ஃபோனில் பேசுகிறாளே என்று அவளை ரகசியமாக நோட் பண்ணவும் ஆரம்பித்தார். இதனால் சந்தேகப்பட்ட அருண்குமார் சங்கீதாவிடம் நீ யார்கிட்ட ஃபோன் பேசுகிற என கேட்டார். அவளோ என்னுடைய தோழியிடம்தான் பேசுகிறேன்னு சொல்லி சமாளித்தாள். ஆனால் அடிக்கடி அவள் என்னிடம் ஃபோனில் பேசுவது அருண்குமாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் கோபமான அவரோ ஃபோனை கொண்டா பார்ப்போம் என ஃபோனை பிடுங்கி அவர் செக் பண்ணும்போதுதான் அவர் என்னிடம் பேசியதை அவர் கண்டுபிடித்து விட்டார். இதை பார்த்த அவர் கடும் கோபத்துக்கு உள்ளாகி சங்கீதாவை அடித்தார். உனக்காக நான் கஷ்டப்பட்டு நமக்காகவும் நம் பிள்ளைக்காகவும் நான் கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் வேகாத வெயிலில் இப்படி சம்பாதிச்சு உங்களுக்கு காசு அனுப்பி உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நீ உன்னுடைய உடல் தேவைக்காக ஒரு ஆணை தேடிக்கிட்டியா என கண்டபடி அவளை திட்டி அவளை அடிக்கவும் செய்தார். ஏற்கனவே உன்னையுடைய குடும்பத்தார் ஏற்றுக்கவே இல்லை, காதல் திருமணம் சொல்லி என்னை வீட்டை விட்டே விளட்டிட்டாங்க, இப்போ நீ இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சுருக்கேன்னு சொன்னால் என் குடும்பத்தில் என்ன காரி துப்புவாங்க, நீ ஒரு ஓடுகாலியை கூட்டிகிட்டு தானே ஓடிப்போன, இப்போ நீ அனுபவின்னு என்னை தான் கேவலமாக பேசுவாங்க, இப்படி என்னுடைய மானத்தையே நீ வாங்குறியடி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவோட கடுமையான சண்டையிட்டு அவரை அடிக்கவும் செய்தார். நீ இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை நான் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நான் என்னுடைய பெற்றோர்கிட்ட போய் சேர்ந்துட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன்,
ஒழுங்கா ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவை அவர் மிரட்டினார். அது மட்டும் இல்லை, அவர் நேராக என்னுடைய வீட்டுக்கும் வந்தார். என்னையும் பார்த்து என்னையும் மிரட்டினார். இனி என் வீட்டு பக்கம் வரக்கூடாது, என் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினார். அப்போ நான் உன் பொண்டாட்டிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவள் என் தங்கச்சி மாதிரி, நான் நார்மலாக தான் பேசுகிறேன்னு சொல்லி நானும் அவருடன் சண்டையிட ஆரம்பித்தேன். இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே பயங்கரமான வாக்குவாதமும் ஏற்பட்டது. எங்கள் இருவருக்குள்ளேயும் கைகலப்பு ஏற்படுவதற்குள்ளே என்னுடைய அப்பாவும் என்னுடைய உறவினர் அதை தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு அவர் எச்சரித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். என் அப்பாவோ, எப்பா தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத, எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டை நீ காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீ காலி பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு, தேவையில்லாமல் என் பையன் மேலே பழிப்படாத, அவன் பொண்டாட்டியோட தங்கச்சி மாதிரி தான் அவன் பழகிறான், அவன் நீ எப்போ உனக்கு தப்பான ஒரு எண்ணம் தோணுச்சோ அப்போவே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அவனிடம் சண்டையிட்டார். அதன் பிறகு அவனும் நான் கூடிய சீக்கிரமாக வேறு ஒரு வீடு பார்த்து என்னுடைய மனைவியை அழைத்து விட்டு செல்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பிறகு அவர் சொன்னது போலவே வேறு ஒரு வீடை பார்ப்பதற்காக பக்கத்தூருக்கு சென்று வீடு தேடிக்கொண்டு இருந்தார். இந்த தகவலை உடனடியாக சங்கீதா எனக்கு ஃபோன் செய்து கூறினாள். என் கணவன் இப்போது வேறொரு வாடகைக்கு வீடு பார்த்து கொண்டிருக்கிறார், கண்டிப்பாக அவர் வேறொரு வீடை பார்த்து விடுவார், அதன் பிறகு என்னையும் அழைத்து சென்று விடுவார், அதனால் அவர் வருவதற்குள் நாம் ஆசை தீர ஒரு முறை உல்லாசமாக இருக்கலாம் எனவும் என்னை கூப்பிட்டாள். எனக்கும் அவள் மீது மோகம் அதிகமாக இருந்ததாலும் அவன் கணவன் வந்த பிறகு அவளுடன் நான் நெருங்கவே இல்லை என்பதாலும் அவள் கூப்பிட்டவுடனே நான் அவளுடைய வீட்டுக்கு சென்று விட்டேன். அதன் பிறகு அவளுடைய கணவன் வீடு பார்த்துவிட்டு ஊர் திரும்பும் வரை நான் அவளுடன் பலமுறை உல்லாசம் அனுபவித்தேன். அதன் பிறகு அவளுடைய வீட்டிலிருந்து நானும் கிளம்பி வந்து விட்டேன். சங்கீதாவின் கணவனான அருண்குமாரும் சொன்னது போலவே வேறு ஒரு ஊரில் ஒரு வீடை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தார். அவர் சாப்பிட்டு விட்டு படுக்க செல்லும் போது நான் அவருடைய வீட்டுக்கு சென்று சங்கீதாவுடன் உல்லாசமாக இருக்கும்போது இடையூறாக இருக்கிறது என்று என்னுடைய வாட்சை கலட்டி நான் அங்கு வைத்திருந்தேன். ஆனால் உல்லாசமாக இருந்துவிட்டு வரும்போது நான் அந்த வாட்சை மறந்து அவருடைய வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். என்னுடைய வாட்சி மீண்டும் அந்த வீட்டில் இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். நான் போகும்போது இந்த வாட்ச் வீட்டில் இல்லையே, இப்போது எப்படி இந்த வாட்ச் இந்த வீட்டிற்கு வந்தது? அப்படியென்றால் மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்து உன்னுடன் தனிமையில் இருந்தானா என கோபமாகி தன்னுடைய மனைவியான சங்கீதாவை பலமாக அடித்தார். அதன் பிறகு அவருக்கு ஆத்திரம் என் மீது தலைக்கு ஏறியது. எவ்வளவோ எச்சரித்து வந்தும் மீண்டும் அவன் தன் மனைவியோடு தகாத உறவை தொடர்கிறானே, இப்படி நான் ஊரில் இருக்கும்போதே இப்படி நடந்தால் நான் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அவன் என்னெல்லாம் செய்வான் என்று கோபமான அருண்குமார் ஒரு கட்டத்தில் என் மீது இருந்த கோபம் அவருக்கு கொலை வழியாக மாறியது. அதன் பிறகு அவர் என்னை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். உடனடியாக அவருடைய நண்பர்களை அழைத்து நடந்த சம்பவத்தை கூறி தனக்கு உதவுமாறும் கேட்டுக்கொண்டார். அவர்களும் இப்படி ஒரு காரியத்தை செய்து அவனை உயிரோடு விடவே கூடாது, நீ அவன் வீட்டுக்கு சென்று எச்சரித்தும் கூட அவனுடைய வீட்டுக்கு வருகிறான் என்றால் அவனுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொன்று போட்டால் தான் இவனை பார்த்து 4 பேர் திருந்துவாங்க, இன்னைக்கு அவனை கொன்னே தீரணும்னு அருண்குமாரும் அவருடைய நண்பர்களும் முடிவு செய்தார்கள். அதனால் அருண்குமாரும் அவருடைய நண்பர்களும் நான் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பாலத்துக்கு அருகே மறைந்து எனக்காக காத்திருந்தார்கள். கையில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நான் வரும் வழியில் காத்து கொண்டிருந்தார்கள். இதை அறியாத நானும் அந்த வழியாக வந்து கொண்டிருக்க பாலத்துக்கு பக்கத்தில் வரும்போது அவர்கள் 4 சேர்ந்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அவர்களை தள்ளிவிட்டு அவளிடமிருந்து எப்படியோ தப்பித்து நான் ஓடி வந்து என்னுடைய வீட்டுக்குள் புகுந்து விட்டேன். என்னை வீட்டுக்குள் வந்தாலும் கூட விடக்கூடாது, வீட்டுக்குள் புகுந்தும் அவனை கொலை செய்ய வேண்டும் என ஆவேசத்துடன் அவர்கள் கதவை உடைக்க முற்பட்டனர். அந்த சமயம் பார்த்து வீட்டில் என்னுடைய தந்தை இருந்தார். அவர் கதவை திறந்து அந்த ஆவேசத்துடன் வந்த 4 பேர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களை வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தனியாக அழைத்து சென்று சமாதானம் பேச முயற்சி செய்தார். அருண்குமாரோ கோபத்தில் நான் காலையில் வந்துதான் உன்னுடைய வீட்டில் எச்சரித்து விட்டு சென்றேன், உன் மகன் நான் சென்ற பிறகு என்னுடைய வீட்டுக்கு சென்று என் மனைவியுடன் அவன் தனிமையில் இருந்திருக்கிறான், என்ன திமிரு அவனுக்கு இருக்கும், அவனை இன்று நான் கொலை செய்யாமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன் என ஆவேசமாக பேசி கொண்டிருந்தார். அப்போது என்னுடைய அப்பாவோ அவரை தடுத்து நிறுத்தி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வாங்க, காலையில் பேசிக்கலாம், இப்போ இங்கிருந்து கிளம்பி போங்க என சொல்லி கொண்டே இருந்தார்.
இதனால் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அது உன் பையனை வெட்டணும் தான் வந்தேன், ஆனால் அவனை நீ வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்ட, ஆனால் இப்போ ஒன்றை வெட்டுனா உன் மகன் கண்டிப்பாக வீட்டிலிருந்து வெளியே வந்து தானே ஆகணும், அதனால் முதல்ல நாங்கள் ஒன்றை வெட்டுறோம், நீ சொல்லி உன் பையனை நீ திருத்திருக்கலாம்ல, நீயும் உனக்கு பண திமிரில் தானே நீ உன் பையன் எங்கே வேணா என்ன வேணா பண்ணட்டும் ஏது வேணா பண்ணட்டும்னு சொல்லி விட்டு வச்சிருக்க, அதுக்கு காரணமே முதல்ல நீதான்னு கோபமாகி அந்த 4 பேருமே என்னுடைய அப்பாவை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தனர். என் அப்பாவை வெட்டுவதை பார்த்து அதிர்ச்சியான நான் என் அப்பாவை காப்பாற்றுவதற்காக வெளியே செல்ல முயற்சி செய்தேன். ஆனால் அம்மாவோ என்னை விடவில்லை. அப்பாவை வெட்டிட்டாங்க, அப்பா கண்டிப்பாக செத்துருவார், நீ போய் தடுக்கிறன்னு போனால் உன்னையும் சேர்த்தே வெட்டிடுவாங்கப்பா, நீ போகாத, அப்பா உன்னை காப்பாற்றுக்காக தான் தன்னுடைய உயிரே விடுறாரு, நீ போகாத என என் அம்மா கதவை திறக்க விடாமல் மூடிக்கொண்டார். அதன் பிறகு என் அப்பாவின் அழகு சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் ஓடி வர அங்கிருந்த அருண்குமாரும் அவருடைய நண்பர்களும் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தந்தையை உடனடியாக காரில் ஏற்றி கொண்டு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஏற்கனவே விழுந்து விட்டார் என கூறினார்கள். இதை கேட்ட நானும் என் அம்மாவும் அதிர்ச்சியில் என் அப்பாவின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதோம். அதன் பின் என் அப்பாவை கொலை செய்த அந்த கும்பலை சும்மா விடக்கூடாது, அவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என எண்ணி நானும் என் அம்மாவும் சென்று காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் சென்றோம். ஆனால் நாங்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிப்பதற்கு முன்பாகவே அருண்குமாரும் அவருடைய நண்பர்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைந்து விட்டார்கள். அவர்களை பார்த்ததும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. நான் ஸ்டேஷனிலேயே அவர்களை அடிக்க பாய்ந்தேன். அப்போது இருந்த போலீசார்கள் என்னை தடுத்து விட்டார்கள். அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அவர்கள் மீது என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்போம். தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை செய்யாதீர்கள், இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் என எங்களை அனுப்பி வைத்து விட்டார்கள்.